வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து தொடர்ச்சியாக மீட்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகள். அத்தியாவசிய பொருட்களுக்கு அதிக வரி, சிகரெட்டுகளுக்கு வரி சலுகை. யாழ் பல்கலைக்கழகத்தில் முதலாவது பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாடு. தமிழ் சொல்லிசை பாடுகிற சங்கீதன் கைது, கனடா மேயர் கடும் கண்டனம். ஆசிரியர் பணியில் இணைய உள்ள ஆயிரக்கணக்கான பட்டதாரிகள். 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தல், முன்னாள் கடற்படை தளபதிக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. திடீரென்று 5000 ரூபாவால் குறைவடைந்தது தங்கத்தின் விலை. மஹிந்தவின் மகன் ஜோசிதவுக்கு எதிரான வழக்கு, நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. வெள்ளவத்தையில் வீடொன்றில் ஏற்பட்ட மோதல், ஒருவர் அடித்து கொலை. யாழ் சுன்னாகத்தில் மோசடி, வெளிநாட்டவர்களை ஏமாற்றி பணம் பறித்த கும்பல் கைது. தொடருந்துடன் முச்சக்கர வண்டி மோதி கோர விபத்து, 2 சம்பவ இடத்திலேயே பலி. அமெரிக்க தாக்குதலில் சேதமடைந்த ஈரானின் முக்கிய கட்டமைப்பு. அமெரிக்காவுக்கு பேரிடி பதிலடியை தொடங்கியது ஈரான். தொடர்வன விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து நேற்றைய தினம் 8 சிறுவர்களுடைய எலும்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளிட்ட 9 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 20ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று இடம்பெற்றிருந்தது. இதன்போது ஒரு எலும்புக்கூட்டின் மேலிருந்து நாணய குற்றியொன்று சான்று பொருளாக மீட்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிசுவினுடைய எலும்புக்கூட்டு தொகுதி ஒன்று உட்பட 9 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன்போது ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட சிறுவர்களுடைய 8 எலும்புக்கூட்டு தொகுதி உள்ளிட்ட 9 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் சிசுவுடையது எலும்புக்கூடு உட்பட 9 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சுத்தம் செய்கின்ற பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதேவேளை இன்றைய அகழ்வின் பணியின் போது எலும்புக்கூடு ஒன்றின் மீதிருந்து நாணய குற்றியொன்று மீட்கப்பட்டு சான்று பொருளாக அது அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களுக்கு கடுமையான வரிகளை விதித்துள்ள போதிலும் சிகரெட் உற்பத்திகளுக்கு தற்போதைய அரசாங்கம் குறிப்பிடத்தக்க வரிச்சலுகை வழங்கியிருக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி விகிதங்கள் அதிகரிக்கப்பட்டு பொதுமக்களின் கடுமையான அழுத்தத்துக்குள்ளாகியுள்ள நிலையில் 2026ஆம் ஆண்டில் சிகரெட்டுகளுக்கு மட்டும் 17.3 பில்லியன் ரூபாய் விசேட வரிச்சலுகையை அரசாங்கம் வழங்கியுள்ளதாக வெரிடே ரிசர்ச் நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் கலாநிதி நிசாண்டி மெல் தெரிவித்தார். வெரிடே ரிசர்ச் நிறுவனத்தின் தரவு பகுப்பாய்வின்படி அதிக விற்பனையாகும் ஒரு சிகரெட் உற்பத்திக்கு அதன் சில்லறை விலையில் குறைந்தபட்சம் 75% வரி விதிக்கப்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைத்த போதிலும் இலங்கை அரசாங்கம் அந்த தரநிலைகளை பின்பற்ற தவறிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முதலாவது பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாடு நாளை மறுதினம் இடம்பெறவுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இசைத்துறையினுடைய தலைவர் கலாநிதி சூரியகுமார் தெரிவித்தார். இன்று யாழ் பல்கலைக்கழக காண்பி ஆத்திகை கலைகள் பீடத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். எமது இசைத்துறை பீடம் 60 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியத்தை கொண்டுள்ளது. இங்கே கல்வி கற்ற மாணவர்கள் இலங்கையில் மட்டுமின்றி உலகம் முழுவதும் பரந்து காணப்படுகின்றனர். அந்த வகையில் இசைத்துறையின் வரலாற்றில் ஒரு மைல்கல்லான முதலாவது பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாடு நடத்தப்பட உள்ளது. 12ஆம் தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி அரங்கில் காலை 9 மணிக்கு இந்த ஆய்வு மாநாடு நிகழ்வு இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழ் சொல்லிசை கலைஞர் சங்கீதன் கணேஷ்குமார் கைது செய்யப்பட்டமைக்கு கனடாவின் பிரம்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். ஒரு கலைஞர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்காக கைது செய்யப்படுவது கருத்து சுதந்திரத்தை மீறும் செயல்பாடு எனவும் இது ஜனநாயக பண்புகளை சீர்குலைக்கிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதாக பலமுறை உறுதியளித்த போதிலும் மாற்று கருத்துக்களை ஒடுக்குவதற்காக இந்த சட்டத்தை அவர்கள் தொடர்ந்தும் ஆயுதமாக பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. 2009ஆம் ஆண்டு தமிழின படுகொலையின் உச்சகட்டத்திற்கு பின்னரும் தமிழர்கள் இன்னும் தீவிர இராணுவ கண்காணிப்பு மற்றும் முறையான ஒடுக்குமுறையின் கீழ் வாழ்ந்து வருகின்றனர். இந்த கைது நடவடிக்கை பிரம்டன் நகரில் அமைக்கப்பட்டுள்ள தமிழின படுகொலை நினைவு சின்னம் போன்ற நினைவு திட்டங்களின் முக்கியத்துவத்தை மீண்டும் உணர்த்துவதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர் பணிக்கு கல்வி பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு முகாமைத்துவ சேவைகள் திணைக்களம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி மாகாண சபை மட்டத்தில் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனிடையே ஆசிரியர் பணிக்கு பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக சமீபத்தில் நடத்தப்பட்ட வரையறுக்கப்பட்ட மற்றும் திறந்த போட்டித் தேர்வின் முடிவுகள் செப்டம்பர் மாதம் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி ஆசிரியர் தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் 23,006 பேர் ஆசிரியர் பணிக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட வழக்கில் இலங்கை கடற்படையின்
முன்னாள் தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுடவர்த்தன சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். 2008 மற்றும் 2009 ஆண்டுக்கு இடையில் நடந்ததாக கூறப்படும் கடத்தல்கள் தொடர்பில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் மாதம் 27ஆம் தேதி நீதிமன்றில் அவரை முன்னிலையாகுமாறு கோட்டை நீதவான் அவருக்கு அழைப்பாணை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுடவர்த்தன 2008ஆம் ஆண்டு கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போன வழக்கில் முக்கிய சந்தேக நபருக்கு அடைக்கலம் கொடுத்து அவர் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சர்வதேச தங்க சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் அமெரிக்க டாலரின் பெறுமதி உள்ளிட்ட காரணத்தின் தாக்கத்தால் தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கங்கள் பதிவாகி வருகிறது. கடந்த 2 நாட்களாக தங்க விலையில் எந்த மாற்றமும் இல்லாத நிலையில் இன்று தங்க விலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. 24 கேரட் தங்கம் ஒரு பவுனுக்கு 5000 ரூபாவால் குறைந்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி தற்போதைய சந்தை நிலவரத்தின் அடிப்படையில் 24 கேரட் தங்கம் ஒரு பவுன் 3,78,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் ஒரு பவுன் 3,47,800 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்சி போரஸ் ஆகியோருக்கு எதிரான வழக்கு ஜூலை மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் சட்டமாதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த வழக்கை ஜூலை மாதம் 16ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகளான யோசித ராஜபக்ஷ மற்றும் டெய்சி போரஸ் ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர். மேலும் இதன்போது சட்டம் அதிபர் திணைக்களம் அது தொடர்பான சட்ட முன்னேற்றங்கள் குறித்து நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தது. அரசு தரப்பு சார்பில் முன்னிலையான சிரேஷ்ட அரச சட்ட ஆலோசகர் ஒஸ்வால் பெரேரா இந்த விடயம் தொடர்பில் ஒரு இணை வழக்கு தற்போது 8ஆம் இலக்க உயர் நீதிமன்றில் விசாரணையில் உள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். வெள்ளவத்தை பகுதியில் 2 நண்பர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் ஒருவர் தடியால் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார். நேற்று இரவு வெள்ளவத்தை போலீஸ் பிரிவின் பிரெடரிக் வீதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. இதன்போது தாக்குதலில் பலத்த காயமடைந்த நபர் களுப்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஒரே வீட்டில் வசித்து வந்த நண்பர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதைத் தொடர்ந்து தடியால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். வெள்ளவத்தை பகுதியைச் சேர்ந்து 65 வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்தார். சம்பவத்தோடு தொடர்புடைய 56 வயதான சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதோடு வெள்ளவத்தை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். புலம்பெயர் தேசத்தில் இருந்து வருவோரிடமும் ஏனையோரிடமும் இருந்து ஏமாற்றி பணம் மற்றும் நகைகளை பறித்த ஒரு கும்பலைச் சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அந்த குழுவில் கணவர், மனைவி மற்றும் மச்சான் ஆகியோர் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில் வெளிநாட்டில் இருந்து வருவோரை ஆசை வார்த்தை கூறி குறித்த பெண் ஒரு வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். இதன்போது அந்த இடத்துக்கு வரும் கணவனும் அவரின் மெச்சானும் குறித்த இடத்துக்கு சென்று காணொளி பதிவு செய்து அவர்களை மிரட்டி படம் மற்றும் நகை என்பவற்றை அபகரித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இதே பாணியில் சம்பவம் இடம்பெற்ற நிலையில் அது குறித்து முறைப்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் அந்த குழுவினரை சுன்னாகம் காவல்துறையினர் இன்றைய தினம் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்பகா கந்தானை தொடருந்து நிலையத்துக்கு அருகிலுள்ள பாதுகாப்பற்ற தொடருந்து கடவையில் முச்சக்கர வண்டி ஒன்று தொடருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் முச்சக்கர வண்டியின் சாரதி மற்றும் அதில் பயணித்த பெண் ஆகிய இருவரும் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளனர். இந்த கோர தொடருந்து விபத்து நேற்று காலை இடம்பெற்றது. கந்தானை புனித மரியா தொடருந்து கடவையில் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை குறிக்கும் வகையில் கடவையின் சிவப்பு நிற அபாய எச்சரிக்கை விளக்குகள் எரிந்து ஒலி சிக்னல்கள் செயற்படுத்தப்பட்டன. எனினும் அந்த எச்சரிக்கையை மீறி முச்சக்கர வண்டியின் சாரதி தொடர்ந்து கடவையை அவசரமாக ஊடறுத்து செல்ல முயன்றார். இதன்போது சிலாவத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி அதிவேகமாக பயணித்துக் கொண்ட தொடர்ந்துடன் முச்சக்கர வண்டி எதிர்பாராத விதமாக மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். ஈரானின் தெற்கு பகுதியில் அமெரிக்க ராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 2 முக்கிய நீர்த்தேக்கங்கள் சேதமடைந்துள்ளதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒளிபரப்பு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையின்படி தெற்கு ஈரானிய நகரமான சிரிச் அருகே உள்ள பமானி மாவட்டத்தில் அமெரிக்க படைகள் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளன. இதனால் அந்த பகுதி முழுவதற்குமான குடிநீர் விநியோகம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் ஹோர்மோஸ்கான் மாகாணத்தின் கிழக்கு பகுதிகளான குகெஸ்டாக், சிரிக் மற்றும் மினாப் உள்ளிட்ட இடங்களில் பல பயங்கர வெடிப்பு சத்தங்கள் கேட்டுள்ளதாக ஈரானின் அதிகாரப்பூர்வ ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தாக்குதல்களை தொடர்ந்து மாகாணத்தின் சில பகுதிகளில் ஈரானிய இராணுவத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
அமெரிக்காவின் எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்கப்படாமல் விடப்படாது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மிரட்டல் விடுத்துள்ளார். ஈரானுக்குள் அமெரிக்கா நடத்திய புதிய அலை தற்காப்பு தாக்குதல்களுக்கு தொடர்ந்து அவரின் மேற்கண்ட அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அராக்சி வெளியிட்ட புதிய பதிவில், போர்க்களத்தில் ஏற்கனவே தோல்விகளை சந்தித்த போதிலும் அமெரிக்கா தங்களின் உறுதியை சோதித்து பார்க்க துணிந்துள்ளதாக விமர்சித்துள்ளார். தங்களின் சக்தி வாய்ந்த ஆயுதப்படைகள் அமெரிக்காவின் எந்த ஒரு தாக்குதலையும் அல்லது அச்சுறுத்தலையும் வெறுமனே விடாதென்றும், அமெரிக்க படைகள் தங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த விரும்பினால் உடனடியாக தங்களது பிராந்தியத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அவர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.